பாண்டியன் ஸ்டோர்ல எல்லாரும் சாப்பிட்றதுக்கு பாண்டியனுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்த உடனே எனக்கு அந்த கல்யாண மண்டபத்துக்காரரு காசு கொடுக்கணும்னு கோமதி கிட்ட சொல்றாங்க. கோமதி கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, எல்லாரும் சரக்க வாங்கிடுறாங்க, ஆனா காசை மாத்திரம் கொடுக்க மாட்டேறாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம வச்சிருக்க கடைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. யாராவது பொறுப்பா போன் பண்ணி வாங்கினவங்க கிட்ட எல்லாம் காசு கேட்கணும். ஆனா இந்த வீட்டுல யாருமே அதை பண்ண மாட்டேறாங்க. எல்லாம் நானே பண்ண வேண்டியதா இருக்குன்னு கோமதி கிட்ட சொல்றாரு. பழனி சொல்றாரு, அக்கா மச்சான் வந்துட்டாரு, எல்லாரும் சாப்பிட்டுலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி சாப்பிட்டுலாம் அப்படின்னு கோமதி எல்லாருக்கும் வைக்கிறாங்க உப்மாவை. பழனிக்கு சுத்தமா பிடிக்கல. பாண்டியன் கிட்ட திட்ட வாங்கிட்டு சாப்பிடுறாரு. மொட்டை மாடிக்கு வந்து கதிருக்கு போன் பண்றாரு. கதிர் இதெல்லாம் கேள்விப்பட்டு புரோட்டா வாங்கிட்டு வர்றாரு. இப்ப சரவணனும் செந்திலும் மேல வர்றாங்க. அவங்களையும் சாப்பிட சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப மீனாவும் ராஜியும் வர்றாங்க. நீங்களும் சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. வேணான்னு சொல்றாங்க. அப்புறம் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மயில் வர்றாங்க. அந்த டயத்துல மாமாவுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணனை பாதி சாப்பாட்டுலயே கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் சொல்லி பார்த்தோம், கேட்கல மயிலு. பாண்டியன் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப மயிலு கேக்குறாங்க, மாமா ஏதாவது டீ ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. எதுவும் வேணாம், யாருமே வீட்டுல இல்லையே, எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க மயில் கிட்ட. மயில் சொல்றாங்க, எல்லாரும் புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மேலன்னு சொல்லிடுறாங்க. பாண்டியன் வந்து கதிரை சத்தம் போட்டுட்டு போறாரு. மீனாவும் ராஜியும் மயிலு தான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. மயிலு கோயிலுக்கு வந்தப்ப பாண்டியனை பாக்குறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ராஜிய பத்தி போட்டு விட்டுறாங்க. வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. பாண்டியனுக்கு இது சுத்தமா தெரியாது.